everyone, so welcome to Vedanta channel பசங்க செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்கு ஜனஸ்வதி. எஸ், ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியணும். இன்னைக்கு நம்மளோட டைம் டேபிள் வந்து அஃபிஷியலி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இந்த டைம் டேபிள் ரிலீஸ் ஆகும் போது தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்க மனசுல இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. மேம், இப்போ நான் படிக்கிறேன்ல, செகண்ட் வால்யூம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல என்ன இருக்கு, எப்படி மொத்தமா ஃபர்ஸ்ட் வால்யூமை நான் மறந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப பக்கம் ஸ்ட்ரகிளா இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல ஃபுல் ரிவிஷன் டெஸ்டா வைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கு, நான் எதுவுமே படிக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கு, கரெக்டுங்களா? அண்ட் தேர்ட் விஷயம், டெய்லியுமே யூனிட் டெஸ்ட் வைக்கிறதுனால என்னோட மார்க்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கே தவிர இன்க்ரீஸ் ஆகிறத நான் பார்க்கவே முடியல. இந்த 3 ப்ராப்ளம்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ 1 2 3 3 ப்ராப்ளமா அட்ரைஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குனாலும் சொல்யூஷன் என்ன தெரியுமா? நிச்சயமா நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூமா மறந்துடுவோம். தட்ஸ் வெரி நார்மல். நம்ம மட்டும் கிடையாது, மற்றவங்க எல்லாருமே மறந்துடுவாங்க. அவங்க ஞாபகம் வச்சுக்கோ, ஓகே மேம் டாப்பர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படின்னா தே வில் ரிவைஸ். அவங்க திருப்பி 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 ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆர் அதர்வைஸ் அவங்களால இதை பண்ணவே முடியாது. ஆர் இன்னொரு விஷயம் சொல்ல போனா, அவங்க குவார்டர்லி எக்ஸாம் எழுதும் போதே நல்லா தரவு பண்ணிட்டாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் வால்யூம். தே பிட்டர்லி தரோடு, நம்மள மாதிரி அரைக்குறையா படிக்காம அப்பவே ஃபுல் தரவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்க முடியும், ஏன் நம்மளால முடிய மாட்டேங்குது அப்படின்ற ரீசன் ஆர் சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுக சிறுக சேமிக்கிறது தான். ஸோ எப்பயுமே ஒருத்தவங்க வந்துட்டு லைக் பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த ஒரு விஷயம் வச்சுதானே, கரெக்டான பசங்களா? ஸோ நாமளும் சிறுக சிறுக சேர்க்கலாம்னு நானும் சொல்றேன், சரிங்களா? இது வரைக்கும் போனது போகட்டும், இதுக்கு மேல சேவிங்ஸ் பண்ண முடியும்ன்றது ஏன் பிலீவ். நீங்க பிலீவ் பண்றீங்களாடா பசங்க, உங்களையும் பிலீவ் பண்ணுங்க, என்னையும் பிலீவ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுல சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் பப்ளிக்லயும் கேட்பாங்க. ஸோ செகண்ட் மிட்டம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு கொஸ்டின் அண்ட் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினா இருக்கட்டும், அண்ட் ஃபர்தர் ஃபாலோட் பை அனதர் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 கொஸ்டின்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து என்னடா அப்பா நம்மளுக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. Yeah, so this question, இது எல்லாமே நம்மளுக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம செகண்ட் மிட்டம்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கும்போது இந்த ஒரு மந்த் 3 சாப்டருக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து செகண்ட் மிட்டம் போர்ஷன் அண்ட் செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு பக்கா தரவு ஆகும். ஸோ ஏன்னா நீங்க அதை நிச்சயமா எஃபர்ட் வீண் போகாது. ஸோ அந்த 3 சாப்டர் நீங்க எந்த அளவுக்கு தரவு பண்ணணும்னா, திருப்பி அதை பார்க்கும்போது ரிவிஷன்ங்கிறது செஸ்ட் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி வாய்ஸ் பண்ணணும்டா பசங்களா. ஸோ இந்த மந்த் 3 சாப்டர் தான். அது யாரா வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் வெல் குட்டா இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுலதான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அதிகமா வருது. ஸோ அதனால அதை நீங்க தரவு பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ பியூட்டிஃபுல்லான சான்ஸ். ஒரு 3 சாப்டர், ஒரு மாசத்துக்கு 3 to 4 சாப்டர்ஸ் தரவு பண்ணுவோம். ஃபுல் டெஸ்டே எழுதினாலும் யூ ஹாவ் டு தரவு. ஒவ்வொரு மந்த்தும் உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த மந்த் 3 சாப்டர்ஸ், எந்த கொஸ்டின் வந்தாலும் நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஈவன் இன்டீரியர் கொஸ்டின்ஸை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதாண்டா நம்ம பெருசா 12 சாப்டர்ஸை கவர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பை லிட்டில். லிட்டிலா ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த லிட்டிலா இருந்தாலும் அதுல பலமா இருங்க. பி வெரி ஸ்ட்ராங் இன் தட் திங், ஓகேங்களா? ஸோ நம்ம நினைக்கலாம் சின்ன எக்ஸாமுக்கு ஏன் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும்னு. சின்ன எக்ஸாமா இருந்தாலும் அது பயங்கரமான ரிசல்ட்ஸ் தரும். ஈவன் செகண்ட் மிட்டம்ல நீங்க எஃபோர்ட் போட்டு படிச்ச அந்த கொஸ்டின் செகண்ட் மிட்டம்க்கு யூஸ் ஆகலாம். அதே கொஸ்டின் பப்ளிக்கு வரலையா, எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஸ்மாலா இருந்தாலும் எஃபர்ட் போட்டீங்கன்னா அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும்டா பசங்களா. ஐ திங்க் கேன் வி ஸ்டார்ட். இப்பவாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண சொல்றேன், அந்த கொஞ்சத்தையும் மிச்சம் விடாம ஸ்டார்ட் பண்ணும். ஸோ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களோ ப்ளீஸ் புட் யுவர் கமெண்ட். எஸ், நான் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவன் இது கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ நம்மளோட மேக்ஸ் கிளாஸஸ் இப்பெல்லாம் வந்து காலையில மார்னிங் செக்ஷன்ஸா மாறி இருக்கு, ஈவினிங் செக்ஷன்ஸ் ஃபுல்லி பேக்டு வித் பெய்ட் கிளாஸ். ஸோ அந்த பெய்ட் கிளாஸஸ்ல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஸோ தீமனலா இருக்கட்டும் ஆர் முதல்வன் பேட்சா இருக்கட்டும், ரைட்டாடா பசங்க. ஸோ டிசம்பருக்குள்ள நம்ம ஃபுல் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஜான் if I have அப்படின்னா I will give a 1 mark revisions and that too எல்லா 1 marks which like interior 1 marks பார்த்து எப்படி சம்ஸை சால்வ் பண்றது, எப்படி கான்செப்ட்ஸை நம்ம வந்து
எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா எடுத்து எடுத்து ஐ வில் பி கிவிங் ரிவிஷன். ஸோ இதுல நீங்களும் பார்ட்டா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். யார் யார் கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போத் ஃபார் தீமல் அண்ட் போத் ஃபார் ஆர் முதல்வன் பேட்ச். ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் பசங்களா. ஸோ ஸ்டார்டிங் வாட் எல்ஸ், இப்போ நம்மளுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் நம்ம பார்க்க போறோம். யா பசங்களா. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒரு டேபிளுக்குலாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். 12th சாப்டர்ஸுக்கு நாங்கள் மெமோரி, எங்களுக்குலாம் 12th சாப்டர் கொடுத்துருக்காங்கன்னா 12th சாப்டர் ரொம்ப ரொம்ப குட்டியான சாப்டர். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி இப்பவே போட்டுருங்க. இது கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஐ ஹேவ் அட்டாச்சு. ஸோ அதை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ற பிடிஎஃப் எல்லாம் எங்க இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சரிங்களா. ஸோ பை பை பசங்களா. ஐ ஹோப் நாளைக்கு லைவ்ல, நாளையிலேருந்து மார்னிங் லைவ் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டுமாரோ இஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னு கேட்டீங்கன்னா நாளையிலேருந்து 9th சாப்டருக்கான லைவ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் மேக்ஸிமம் அந்த லைவ்ல நான் வந்துட்டு ஒரு 7 to 8 சம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதை தரோவா பார்க்குறோம். வெரி ஷார்ட் ட்ரிக்ஸ். அது எப்படி நீங்க பார்க்க போறீங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஆல் யுவர் பிரசன்ஸ் தேர் பசங்களா. ஸோ பை பை எவ்ரிவன்.